மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை வாசிக்கிற போது அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சரான நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ண கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்புமிகு தலைவர் அவர்களே, சார் தேங்க்யூ. மாண்பு அமைச்சர் நீங்க நேரா என்ன சரி உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸா ஆடுவேன், டிஃபென்ஸா ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்து முடியும். அப்படி வேணாம், குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். பேரவைத் தலைவர்களே, ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்க தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர். இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார். ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப நல்லா நோட் பண்ணீங்க. வர கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரெண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது. இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ண கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர் நான் சொல்றேன். மாண்பு நிதியமைச்சர் இல்ல மாண்பு நிதியமைச்சர் நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல இருங்க. இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லாத நீங்க மாண்பு பொதுப்பணித்திறன் போதும். நான் என்ன சொல்ல உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டீர்கள். அது போதுமானது. பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை தலைமைத்துறை அமைச்சர் என்ற முறையில் சில விஷயங்களை சொல்லணும். திடீரென நீங்கள் குறுக்கீடு செய்தவுடன் அவர் அறியாமல் ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம்.
ஒவ்வொரு வட்டார தமிழ் இருக்கிறது. நெல்லை தமிழ் கொஞ்சம், மதுரை தமிழ் வாழ்வீசும், குமரி தமிழில் அலையாடும், சென்னை தமிழில் உழைக்கும் மக்களின் வேர்வை வாசம் வீசும். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார், அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கோட்டதற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நிதியமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சார் தேங்க்யூ. அமைச்சர் நீங்க நேரா என்ன சரி, உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸும் ஆடுவேன், டிஃபென்ஸும் ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும், எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துக்கிறேன். அப்படி குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன் பேரவைத் தலைவர்களே. ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்க தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது, ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப நல்லா நோட் பண்ணீங்க. கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரெண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேச, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது, நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள், அதோட பிரச்சனை முடித்து. அதான் சொல்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர் நான் சொல்றேன், மாண்பு நிதியமைச்சர் இல்ல மாண்பு நிதியமைச்சர் நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத. நீங்க மாண்பு பொதுப்பணித்திறன் போதும். நான் என்ன சொல்ல, உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டீர்கள், அது போதும், அது போதுமானது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கவுண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்காரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில் திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்ததுதான். அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தவர், அக்கவுண்ட்ஸ் படிச்சு வந்தவர், அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை வந்து
யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே வந்து எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க, அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர், தமிழ் பேசுவார். தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது, அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி, நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன் இருங்க. பொது